ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முத்துமலை முருகன் கோயிலுக்கு போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். போக போக செம்மையாக இருந்தது. தூரத்துலேருந்து முருகனை பார்க்க ஏதோ சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நாங்கள் பொங்கல் அன்னைக்கு போனோம். செம்ம ரஷ்ஷு, செம்ம கூட்டமாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாவது முத்துமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அவ்வளோ அழகாக இருக்கார் முருகன் நம்மளுக்காக. அவ்வளோதான், நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. இது சைட் வியூ. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. பக்கத்தில் போயிட்டே இருக்கோம். அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம முருகரை பார்க்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். முன்னாடி இருந்து பார்க்க முருகர் இப்படி தான் இருப்பார். இன்னொரு 10 அடி தான், பக்கத்தில் போயிடலாம். பாருங்கள், பக்கத்தில் ஏறிட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். முருகன் பாதம் எல்லோரும் தொட்டு வணங்கிக்கோங்க. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். கண்டிப்பாக முருகர் பார்த்துக்குவார், உங்களையும் பார்த்துக்குவார், எல்லாரையும் பார்த்துக்குவார். எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம முருகன் என்றைக்கும் நம்ம கூட தான் இருப்பார், நம்புங்க. முருகரோட ஆசை எல்லாருக்கும் கிடைக்கணும் கண்டிப்பாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. நீங்களும் சொல்லுங்கள், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகன் தரிசனம் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.